பேசுங்க. நம்மளை சுத்தி இருக்க ஒட்டுமொத்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸ், ம். கொலை, கொள்ளை, அட்டெம்ப்ட் ஆஃப் மர்டர், சனி ஏதோ ஒன்று, அது எல்லாம் எல்லா கிரிமினல் ரெக்கார்டும் ம். இன்னைக்கு என் டேபிள்ல வந்தே ஆகும். இன்னும் 5 நிமிஷத்துல என் டேபிள்ல வந்தாலும். நம்மள சுத்தியா? சரி, நம்ம தொகுதியில சரி, எத்தனை அக்யூஸ்ட் இருந்தாலும் சரி, எல்லாமே என் டேபிளுக்கு இன்னைக்கு வந்தே ஆகும். யார்கிட்ட கேக்குறீங்க? யாரு கேக்குறாங்கன்னு கேட்கணும். இப்ப யார்கிட்ட சரி, கேக்குறாங்க? யார் கேக்குறாங்க அதை சொல்லுங்க. ஒரு எம்எல்ஏ இதை கேட்க வேண்டியது அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அதாங்க இன்ஸ்பெக்டரோ. கேட்டேன். அந்த எம்எல்ஏ வந்து யாருகிட்ட கேக்குறாருன்னு கேட்டேங்க. தெளிவா சொல்றேன். இந்த ஈரோடு தெற்குல இருக்கிற ஒரு எஸ்பி, லேடி எஸ்பி, சரி, அவருக்கு ஒரு போன் போயிருக்கு. யார்கிட்ட இருந்தா அதே தெற்குல இருக்கிற தாவேகா எம்எல்ஏட்ட இருந்து. சரி. ஹலோ மேடம், நான் எம்எல்ஏ பேசுறேன், பேசுங்க. இந்த தொகுதியில இருக்கிற ஒட்டுமொத்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் என்னோட டேபிளுக்கு இமீடியட்டா வந்தாங்க. ஆ, அதுல அவர் இவங்க- பேர் இருக்கா? அவங்க கட்சியில எல்லாரும் பேர் இருக்கோம். இவங்க என்ன பண்ற, இவங்க யோசிக்கிறாங்க, யாரா இருந்தாலும் இவர் எதுக்கு இதை கேட்கிறாரு? இதை கேட்க வேண்டியது உயர் அதிகாரிகள். இதை என்கவுண்டர் போட போறாங்களா இல்ல தூக்க போறாங்களா? இவர் எதுக்கு இதை கேட்கறாரு? இவங்களுக்கு ஒரே குழப்பம், ஏங்க, சம்பந்தம் இல்லாத வேலை, நாங்க ஆட்சிக்கு வந்து நாங்க எல்லாத்தையும் கேட்போங்க. மொத்த ரெக்கார்டு என் டேபிளுக்கு வரணுங்க. சம்பந்தம் இல்லாத வேலை. சரி சரி சரி, உடனே என் டேபிளுக்கு வரணும். சரிங்க சரி. கட் பண்ணவும் முடியல, எதிர்த்தும் பேச முடியாத நிலையில அந்த லேடி போலீஸ். ஆனா இப்ப அதை நினைச்சு பார்த்து லேடி போலீஸ் எந்த அளவுக்கு சிரிச்சிட்டு இருப்பான்னு நினைச்சு பாருங்களேன். அவருக்கு என்னடா இது, லூசா நான் மாட்டிக்கிட்டேனா இல்ல நான் லூசா இல்ல நான் மாட்டிக்கிட்டேனா ஒன்னும் புரியல. இவர் எதுக்கு கேட்கிறாருன்னு தெரியல. இவர் எதுவும் திடீர்னு இறங்கி போய் எதையாவது பண்ணி நீ தொலைஞ்சிருவாரா, குடுக்கலாமா வேணாமா, இவர் எப்படி, இவரோட ரூலே இல்லையேன்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் பேசுனதை அப்படியே நேரா போய் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எஸ்பி சொல்றாங்க. அவங்க அப்படியா, நான் பாத்துக்கிறேன், ஓகே. இந்த தகவல் அப்படியே அமைச்சர் காதுக்கு பேரு. அவரு போன் பண்ணி, ஏண்டா நான் படிச்சு போறேன் லிஸ்ட் வாங்கி. சரி, நானே கேட்கல. ஒரு அக்யூஸ்ட் வந்துட்டான், டேபிள் வந்து என்ன பண்ணுவ, கூப்பிட்டு வச்சு பாடுறேன், தப்பு இல்ல பண்ணலாமான்னு பாடம் எடுக்க போறியா, இல்ல நீ வந்து கட்டி வச்சுட்டு ஜனநாயகன் படம் மாதிரி அடிக்க போறியா ஜனநாயகன் ட்ரெயிலர்? படத்தை போட்டு காட்டுவாரு. ரூமுக்குள்ள விட்டுட்டு பாடம் நடத்த போற. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். அதாவது அவன் யாரும் அவன் வேலையை பண்றது இல்ல, அடுத்தவன் வேலை என்னவோ அதான் பண்றது. சார வந்து எம்எல்ஏ தான் ஆக்குனாங்க. இது யாருன்னு தெரியல, பாஜக இருந்து வந்தவர். பாதி பேர் அப்படிதானே பாருங்க இந்த கட்சியில. அல்காய்க்கால இருந்து வந்தவரா? ஞாபகம் இருக்குல்ல, வீட்டுக்குள்ள எல்லாம் போய் ஆ, சீன் எல்லாம் போட்டு நம்ம எல்லாம் ட்ரோல் பண்ண அவருதான். அதுக்கப்புறம் மேலிட வந்து லைட்டா வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா சாத்திக்கிட்டு இருந்திருக்காப்புல. நிறைய எம்எல்ஏக்கள் என்ன கேக்குறாங்கன்னா, நம்ம தொகுதியில இருக்கிற முக்கியமான நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், பெரிய கான்ட்ராக்டர்ஸ், பில்டர்ஸ், இவங்க எல்லாருமே என்ன வந்து பாத்துட்டு போகணும். ஏன்? மாமூலா. ஏன்னா எல்லாம் அதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, தெளிவாவா சொல்லுவாங்க. அது சில பல கவனிப்புகள் வேணும்ல. பிரகாஷ்ராஜ் மாதிரியா வருவாங்கடா, நான் தான் வருவேன் அப்படின்றாரா வீட்டு? அந்த மாதிரி போய் சில பல கவனிப்புகளுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம ஈசிஆர் சரவணன் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு. ஆ. சில பேரு அவர் பேர் சில பேரு இந்த மாதிரி தாவேகா பேர்ல வந்து மோசடி பண்ற பேர்ல நிறைய பேர் காசு லஞ்சம் எல்லாம் வாங்குறாங்க. ஆ. அது மாதிரி வந்து இப்ப யாராவது கேட்டாங்கன்னா உடனே புகார் தெரிவிக்க வேண்டிய எண் அப்படி எல்லாம் வந்து விழிப்புணர்வு வீடியோ போடுறாரு. கண்ணாடி சார் இது. அவர் நம்பரே போன் கொடுத்தாரா? போன் வந்திருக்கும். என்னடா பண்ணி நிக்கிற, இந்த மாதிரி வீடியோ போடுற. சரி அதெல்லாம் விடு, இந்த மாசம் வர வேண்டிய காசு எங்கடா வரும் தலைவரே, இந்த மாதிரி ஆமா என்ன வீடியோ போட்டு நிக்கிற, இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்க எல்லாம் புகார் தெரிவிக்க வேண்டிய எண் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடுற. அந்த வீடியோ போட்டா காசு வருமா? வரும் தலைவரே, மானிட்டைஸானா வரும். அப்ப அதுல ஒரு 30% நம்மளுக்கு அனுப்பிச்சு விடுறேன். சரிடா, உன் ஊட்டாண்ட போயின்னு இருக்கும் போது பூசணிக்கால் ஏதோ காசு எல்லாம் போட்டிருக்கீங்க. ஆமா தலைவர், ஒரு 11 ரூபா போட்டிருந்தோம், அது ஒரு 5 ரூபா. ஏன் தலைவர் பூசணிக்காய் காசு கூட விட்டு வைக்க மாட்டேன்? இல்லடா, சாமி காசுடா, சாமி காசு எடுத்து சாமியாண்ட வச்சா நல்லது செய்யறவங்களுக்கு நல்லதே கிடைக்கும். அப்பயே சார் நீ வாங்குறீங்க. அமைச்சர் ஆயிட்டாருப்பா, இன்னுமா வாங்குறாரு? அது வந்து இப்ப வேற லாபி மூலியமா கனெக்ஷன் இன்னமும் கட் ஆகல, போயிட்டு தான் இருக்கு. ஆனா அதிகாரிகள் அதே வந்து ராக்பில்லர் பீச் தானா? ஆமாமா. இல்ல, ஆனா 2 அமைச்சர் 3 பீச் இருக்கு. இப்ப வந்து அமைச்சர்கள் வந்து இப்ப ஒரு 10 போன் கையில புஷியாந்து வச்சிருக்காருன்னா, ஆ. போன் வந்த உடனே இப்படி அட்டன் பண்றாருன்னா டக்குன்னு அதிகாரி எல்லாம் காது அப்படி போடுறாங்களாம். அப்புறம் கூப்பிடுற வைடா. முன்னாடி அந்த தான் மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, இப்படி பண்ண முடியாது இப்போ. பண்ண முடியல. ரெண்டாவது மேல சிபிஐ இடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆ. இப்ப இருக்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ரொம்ப துடிப்பா இருக்காங்க, நல்ல செல்ல பிள்ளைகளா இருக்காங்க, லவ் யூ, அவங்க எல்லாரும் நல்லா பண்ண விடுங்க, எவ்வளவு வேணாலும் வாங்க வைங்க, தட்டி கேட்காதீங்க, தயவு செய்து தட்டி கேட்காதீங்க,
எப்ப தூக்கணுமோ அப்ப தூக்கிக்கலாம். நமக்கு தேவைப்படாது. ஆதாரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி தூக்குனா தப்பிச்சிருவாங்க தேவைப்படும் அப்படின்னு அப்படி அது மாதிரி வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க. இப்ப ஈடின்னு தான் ஞாபகம் வருது. மேல திருப்பியும் சிபிஐ வந்து கேஸ கலர்றாங்களாமே. சிபிஐ கரூர் வழக்கு. கரூர் வழக்க கலர்றாங்களாமே. ஆமா, நான் வந்து பொங்க காய்ச்சல் வீட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம முதல்வர் இருந்து அப்ப எஸ்கேப் பண்ணல. ஆனா பொங்கலும் காய்ச்சல ஒண்ணும் காய்ச்சல, அது வேற. தலை பொங்கலுக்கு போயிருக்காரு அவரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு இன்னொரு வாட்டியா 3வது வாட்டி சிபிஐ விசாரணை கூப்பிட்டாங்க. ஆமா, கருப்பு சட்டை போட்டு நல்லா டாடா காமிச்சிட்டு வந்தாரு. இப்ப மறுபடியும் நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஆட்சி அப்படி புடிச்சு எங்களுக்கு இடத்த மாதிரி வாங்க. அதுக்கா இல்ல இப்ப இந்த இந்தியா கூட்டணி அது போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஈடி ரைடு போகுது, ஒரு பக்கம் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதுக்கா எதுக்கான வழி இது? கொஞ்சம் மிரட்டுறதுதான். இப்ப வந்து இன்னைக்கு போய் அந்த 100 நாள் வேலை திட்ட ஸ்கீம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஓகேன்ற மாதிரியான தகவல் வருது. தொகுதி மறுவரை தானே, தொகுதி எக்ஸ்டெண்ட் ஆனா நல்லது தானே. எடப்பாடி மாதிரியே நம்ம விஜயும் பேசுவாரு. கடந்த ஆட்சியில வந்து எடப்பாடி ஓகே சொல்லிட்டாரு. எத்தனை கையெழுத்து போடணும், என்ன எத்தனை கையெழுத்து போடணும்ன்ற இங்க பாருங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த பேப்பர் கையெழுத்து போட்டேன், எக்ஸ்ட்ரா ஒரு வெள்ளை பேப்பர் ஒரு 10 கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன். நாளைக்கு ஏதாவது திட்டம் கொண்டு என்ன வந்து ஃபில் பண்ணிடுங்க, நீங்களே ஃபில் பண்ணி எடுத்துக்கங்கன்னு எடப்பாடி வந்து கிரீன் சிக்னல் கொடுப்பாருல, அந்த மாதிரி இவரும் கொடுக்கணும். கொடுக்கலன்னா இதெல்லாம் நாங்க வந்து இப்படி காட்டுவோம். திகார் அப்படின்னு பகீர் எப்படி இருக்கும் டிடிவி கிட்ட கேட்டா சொல்லுவாரு. ஆமா, உதயநிதி மாதிரி பேசுவாரா? ஈடியாவது எதாவது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசுவாரா? அதுக்கு வந்து அவர் திமுகவுல சேரணும். அப்படியா? ஃபியூச்சர்ல அது வாய்ப்பு இருக்கு, நடக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்ப நடக்கும். அப்ப இப்படி மிரட்டல்களுக்கெல்லாம் இது பண்ணிதான் கரூர் வழக்க மறுபடியும் நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாமே மறுபடியும் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. சார் வந்து இந்தியா கூட்டணிக்கு போக கூடாது, காங்கிரஸோட அலைன்ஸ் வைக்க கூடாது, சீக்கிரமா கழட்டி விட்டுருங்க. கரெக்ட், கூட்டணி நல்லா இருக்கும். ஆனா எனக்கு இப்போ அமைச்சருக்கு மேல ஒரு பெரிய மரியாதை வருது. எனக்கு எல்லா அமைச்சரும் உண்மைகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி யாரு பேசுனா? மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்கிறத ஒத்துக்கிட்டாரு. ஆமா, ஒத்துக்கிட்டாங்க. அந்த 40 ரூபா அவருக்கு தான் போகுது. யாருக்கு? வெங்கட்ராமன். 20 ரூபா 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறாங்கன்னா அந்த 10 ரூபா வந்து செந்தில் பாலாஜிக்கு போகுதுன்னா 40 ரூபா வாங்குறது அவரே ஒத்துக்கிட்டாருன்னா அப்ப 40 ரூபா இது வந்து ஊழல்ல வராதுங்க. ஏன்? ஒரு விஷயத்த தெரியாம பண்ணா அது ஊழல்ல வரும். நாங்க டிரான்ஸ்பரன்சியா பண்றோம், எப்படி அது எப்படி ஊழல்ல வரும்? மக்கள்கிட்ட இருந்து ஒரு 40 ரூபா திருடி தின்னா நான் டிரான்ஸ்பரன்சியா நாங்க சொல்லிட்டோம், 40 ரூபா நான் வாங்குறோம்னு சொல்லிட்டோம். ரமேஷ் மாதிரி 4000 ரூபா கொடுக்குறது, அது மாதிரி நாங்க பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குவோம்னு சொல்லிட்டோம். எதுக்கு வாங்குறோம்? ஸ்டிக்கருக்கு 10 ரூபா வாங்குறோம். மூட்டைக்கு எதுக்காக வாங்குறோம்? அவங்களுக்கான இது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இது பண்றாங்க. சரி, இப்ப அடுத்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். என்னது? தூத்துக்குடி மீனவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. சரி, அங்க ஏதோ போட் அப்புறப்படுத்தக்கூடிய பிரச்சனை நடக்குது போல. அதுக்கு வந்து மதில் சுவர்லாம் நீங்க கட்டினீங்கன்னா வந்து நாங்க போராட்டம் பண்ணுவோம்னு லேடிஸ் எல்லாம் பண்றாங்க. நம்ம அங்க கெத்தா என்ட்ரி கொடுத்த தாவேக நிர்வாகி ஒன்னும் கவலைப்படாதீங்க, இது நம்ம ஆச்சு, இப்ப என்ன அமைச்சர்கிட்ட பேசணும் அவ்வளவுதானு அவர் ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா அமைச்சர் போன போட்டு கொடுத்துட்டாரு. ஜிக்நாத் யாரு பேர் வரல, ஜிக்நாத்ன்ட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறமா அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, இங்க பாருங்க அது இதுன்னு கத்துறாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு என்னடா இது, என்ன என்ன சுத்தி என்ன நடக்குன்னு அவருக்கு ஒண்ணும் புரியல. டெய்லி ஒரு 100 பஞ்சாயத்து அவர் பாட்டுக்கு கோட பாக்கத்துல டிஜிட்டல்ல ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல வேலை பார்த்துட்டு பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளே ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு பிடிச்சவங்க யாராவது நம்ம வீடியோ பாத்துருப்பாங்க, டக்குன்னு போனை போட்டு கொடுத்து என்ன பேசுங்க கையில கொடுத்தோன்னா அவங்க யாரு என்னன்னு தெரியாது. ஏங்க நம்ம வீடியோ எல்லாம் பாப்பாங்க. அப்படிங்களா? சரிங்க பெரியமாக போன் படுத்துறோம் பேசுங்க அப்படின்னு கையில போன கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி போனை போட்டு கொடுத்துட்டாங்க. அவருக்கு யாரு என்னன்னு தெரியல. அதுக்கு அடுத்து ஸ்ரீநாத் அவர் வந்து அவர் என்ன சொல்றாருன்னு தெரியல. இந்த பக்கம் ஏமா என்னம்மா நீ என்னம்மா குறை சொன்னா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, போனை கொடுமானா அந்த அம்மா போனை கொடுக்கல. கரெக்டா போன்ல வேற பின்னாடி விஜய் போட்டோ வேற ஒட்டி இருக்கு லெதர் கேஸ்ல. அது ரொம்ப மட்டமான போட்டோ ஒட்டி இருக்காப்ல ஆளு. அதை வேற வச்சுட்டு இப்படியே பேசிட்டு இருக்காங்க. வைத்தரிசில இருக்கா நல்ல போட்டோ நல்லா இருக்கும், நிறைய போட்டோ இருக்கு. போட்டோகிராஃபர் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு தலைமைச் செயலகத்துல இருக்க கேமராமேன் ஏதோ ஜாலிக்காக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. நேத்து கூட அந்த சிங்கப்பெண் அதிரடி கேமரா திருப்பிட்டாப்ல. இந்த மாதிரி நீங்க பண்றீங்க சார், இது வந்து உண்மையிலேயே நீங்க வந்து கேமராமேன் நடவடிக்கை இருக்கீங்க, சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுங்க. ஆமா, இவங்க வந்து கேமராமேன் தப்புன்னு அவங்க நடவடிக்கை எடுத்துருவாங்க. நம்ம ஸ்ரீநாத் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல போன் வந்து அந்த நிர்வாகிட்ட வந்ததுக்கு அப்புறம் அப்பாடா வச்சு தோடா மூதி போனை வச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்படி அமைச்சர்கள் போற இடத்துல எல்லாம் ஒரே ட்விஸ்ட் ஜாலியா இருக்கு. இதுல குடும்பம் என்னன்னா இன்னும் ஒரு 10 நாள்ல சட்டமன்ற கூட இருக்கா. 18ஆம் தேதி குஜிலி மஸ்துக்கு ரெடி ஆயிட்டாங்களா எல்லாம். 18ஆம் தேதி தாவேகா பண்ண முடியும்.
18ஆம் தேதி நமக்கு அடுத்து பார்க்கலாம். ஜாலியா இருக்க போகுது. உதயநிதி அவர்கள் கொடுத்த ட்வீட் ஃபுல்லா எடுத்து வச்சிருக்காங்க. எடுத்து ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு. உட்காந்தவொடனே ஃபுல்லா உங்களுக்கு பதிலடி அப்ப தான். அன்னைக்கு சட்டமன்றத்துல பேசுவார்ல அதுக்கு வந்து அது அடுத்த வீட்டுக்கு போய் பொறுமையா எழுதி கொடுப்போம். அதுக்கு அது வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் மாதிரி கிளாஸ் ஒர்க் எழுதி மிஸ் இன்னைக்கு இது பேசினாங்கம்மா இதை பத்தி என்ன எழுதணும்னு ஜான் சொல்லி எழுதி கொடுப்பாப்ல. எழுதி கொடுத்து அதுக்கப்புறமா அங்க வீட்டுல இருந்து கொடுப்போம். ஆமா. ஆன் ஸ்பாட்ல பேசுற அளவுக்குலாம் நாங்க இன்னும் வளரல. நாங்க வந்து ஒரு குழந்தை ஆமா நாங்க இனிமேதான் அந்த குழந்தை வளரும். அண்ணி வேற தீவிரமா ரெடி ஊட்டச்சத்து இல்லாத குழந்தையா இருக்கு. திராவிடம் சுயமரியாதை எல்லாம் படிச்சாதான் அந்த குழந்தை புஜிட்டிக்கா வளரும். சங்கித்தனமா சங்கிவாடை ராமாயணம் புராணம் எல்லாம் படிச்சுச்சுன்னா அந்த குழந்தை ஊட்டச்சத்து குழந்தையா மாறும். கஷ்டம் தான். பிரேமலதா அண்ணி வேற பயங்கர ரெடி ஆயிட்டு இருக்காங்களா. அண்ணியா அம்மா உஜிலி மஸ்தி இருக்கப்போ நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. அதை வந்து பாத்துட்டு அன்னில இருந்து நம்ம நிறைய கண்டென்ட் போடுவோம். 18ஆம் தேதி நல்ல வீடியோ இருக்கு, காத்துருங்க.